கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கத்துக்காக நீங்க கேட்க வந்திருக்கீங்க. தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல வேத வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அந்த வசனங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கரத்துல ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனமும் 100ம் 60ம் என் பிள்ளைகளுக்கு பலன் தரத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் நிரப்பட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவருடைய வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம். அந்த வார்த்தைகள் நிறைய காரியங்களை நம்மளை முன்னேற்றத்துக்கு நேராக நடத்துகிறது. நாம் பலவீனப்படும் போதும் சரி, நாம் சோர்ந்து போகும்போதும் சரி, கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு மருந்தாய் மாறுகிறது, நமக்கு ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது. ஆமென். சோ பலவீனப்பட்ட ஒவ்வொருவரும் வேத வசனத்தினாலே பலனுள்ளவர்களாய் மாற முடியும். ஆமென். சோ இந்த வசனத்தை நீங்க கேட்க வந்திருக்கீங்க. இது வசனம் உங்களுக்கு பலனாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களை எழுப்பி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சமூகத்துல நான் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசின வார்த்தை, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோர்வு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து எதுன்னா சோர்வு தான். நம்ம சோர்வு தானே, நம்ம டயர்டா இருக்கோம், சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல, சில விஷயங்கள் நமக்கு வெறுப்பா இருக்கு, நமக்கு சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா நம்ம நிச்சயமா அடுத்த கட்டத்தை நம்ம நகரவே மாட்டோம், அதே இடத்துல விழுந்துருவோம். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்த கட்டம் நகரலன்னா அது பெரிய ஆபத்து. ஏன்னா ஆசீர்வாதங்கள் இல்லாமையே போயிடும். ஹல்லேலூயா. சோ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போயிடும், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். அப்போ சோர்வுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, யாரெல்லாம் சோர்ந்து போவா அப்படின்னா, ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சோர்வு வருகும். ஹல்லேலூயா. இல்லைன்னா பல விதமான தோல்விகள், தொடர்ச்சியான தோல்விகள் வரும்போது, என்ன ஆண்டவரே, நானும் ஜெபிக்கிற ஒவ்வொரு முறையும் நான் இதை முடிச்சிருவேன், இதை தாண்டிடுவேன், பார்த்தா ஒவ்வொன்றும் ஃபெயிலியர் ஆகுது, நான் எழுதுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, நான் போறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற இடத்துல ஒரு சோர்வு வரும். இல்லைன்னா ஒருவேளை நீங்க அதிகமாய் நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றினாலோ, அவர்களுக்கு நீங்கள் நிறைய காரியங்கள் செய்திருந்து அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ, அந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சோர்வு உங்களுக்கு உண்டாகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு காரியமும் இருக்கிறது, உங்க கையில பணத்தின் காரியங்கள் குறைவா இருக்கும், ஆனா தேவைகள் அதிகமா இருக்கும். அப்போ திரும்ப திரும்ப ஆண்டவரே, இந்த குறைவுல நான் எப்படி வாழ்க்கை நடத்த போறேன், என்னால முடியல, ஒவ்வொரு மாதமும் எதிர்பார்க்கிறேன் ஆனா என்னால முடியல, இந்த சோர்வுல இருந்து என்னால வெளியில வர முடியல. சில காரியம் நமக்குரியது சரியாய் நடக்காத பொழுது மிகப்பெரிய சோர்வு அங்கே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில விஷயங்களை நம்ம பயம்புறுத்தினாலோ பயந்துட்டாலோ அங்கேயும் ஒரு பெரிய சோர்வு. ஐயோ, நம்ம அதை பண்ணா நம்மளை என்ன நினைப்பாங்க, இவங்க நம்மளை ஒரு மாதிரி பேசுறாங்க, அவங்க நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க, இதுக்கப்புறம் ஏன் நம்ம இதை செய்யணும்ட்டு தேவையற்ற வார்த்தைகள் கேட்கும் போது பயந்து போகிறோம். பயத்தினாலும் பலவிதமான சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலன் தருவேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல விதமாய் வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்துல நாம் சோர்ந்து போக கூடாது. பாருங்க, சோர்வு ஒவ்வொருடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனை இருக்கிற வீட்டுக்கு எல்லா இடத்துலயும் பார்த்தா அங்க சோர்வு வரும். அந்த சோர்வுக்கு நேராக உங்களோட கவனத்தை திருப்பாதீங்க. ஆமென். அப்படி சோர்வு வந்துடுச்சுனாலே இந்த சூழ்நிலையில இருந்து கடந்து உங்களால வெளியில வரவே முடியாது. ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில பிரசங்கிக்கிற அடியனாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும், எல்லோருக்குள்ளும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாததே இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கடல்ல பிரயாணம் பண்ணிட்டு போறோம், நம்ம அந்த கடல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த போட்ல இருந்து நம்ம ஒண்ணு தண்ணி இருக்கும், இல்லைன்னா வானம் இருக்கும். இதை தவிர நமக்கு ஒரு இடமும் ஒரு காரியமும் இருக்கிறாது. அந்த இடத்துல போய் நான் சோர்ந்து போயிட்டேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் இங்கே இருக்கிறேன்னு இருக்க முடியுமா? முடியாது. நம்ம பிரயாணப்பட்டு நடுக்கடலுக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கரை சேரணும், வெளியில வரணும். என் சோர்வு, என்னால முடியல, நான் போக மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னா இந்த சூழ்நிலையில பிசாசு சரியாய் பயன்படுத்துவான். ஆகையால நீங்க
சோர்ந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்க. உங்க பலன் குறுகி போகாதபடி. எப்போ பிரச்சனை வரும்பொழுதெல்லாம், நீங்க ஆபத்து வரும்பொழுதெல்லாம், பயம் வரும்பொழுதெல்லாம், உபத்திரம் வரும்பொழுதெல்லாம் நீங்க சோர்ந்து போக கூடாது என்று கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேச விரும்புகிறார். அருமையான பிள்ளைகளே, காலங்கள் கடந்துருச்சு, நான் தனித்து இருக்கிறேன், என்னால முடியல. பாருங்க, சங்கீதத்துல வாசிக்கிறோம், நம்ம பாத்தீங்கன்னா சங்கீதம் 102:7 வாசிக்கிறோம், நான் வீட்டிலே தனித்து இருக்கிறேன் ஆண்டவரே, நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, அப்பா என்னை சுற்றி எதுவுமே இல்லை ஆண்டவரே, பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா என்னால எதுவுமே நடக்கல ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி நிறைவேறும் என்று நான் ஒரு குழப்பத்துல இருக்கிறேன் என்று இந்த வேளையில இருந்தீங்கன்னா, என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார். இந்த காலத்துல நிதானிங்க, இந்த காலத்துல நீங்க பொறுமையா காத்துருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சோர்வு யாருக்கு வருதுன்னா, தனித்து செயல்படுகிறவங்க, சோர்வின் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள், டிப்ரெஷனான வார்த்தைகள் தான் நிறைய பேசுவாங்க. தொடர்ந்து தொடர்ந்து ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், ஏன் இப்படி செய்தார். யோசேப்புடைய சகோதரர்களை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில போகணும்னு எவ்வளோ முயற்சி பண்றாங்க. தானியங்கள் எல்லாம் வாங்கிட்டு நம்ம போயிடணும், நம்ம அப்பா கிட்ட போயிடணும்னு அவங்க முயற்சி பண்ணும்போது, அங்கே அவர்கள் அந்த எகிப்து தேசத்துல காவலாளி கிட்ட பிடிபடும் பொழுது அவர்கள் ஒரு குழப்பத்தின் மத்தியில இருக்கிறாங்க. நம்ம வாசிப்போம், ஆதியாகமம் 42:28 வாசிங்க. தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சோ சகோதரர்கள் என்னன்னா, நான் எந்த பணத்தையும் திருடல, எங்களுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில இருந்து நம்ம வெளியில போயிடலாம், தானியம் வாங்கிட்டு போயிடலாம் நினைச்சு அவங்க போற நேரத்துல காவலாளிகள் பிடித்து அவனை வந்து சோதிக்கும் போது அங்க பார்த்தா பணம் இருக்கிறது அவங்க பையுள்ள. அப்போ அந்த மனுஷர்கள் பேசுற வார்த்தை என்னன்னா, ஏன் தேவன் நம்மளை இப்படி சோதிக்கிறார், ஏன் இப்படி ஆச்சு, ஆண்டவர் ஏன் இப்படி பண்றார். இன்னைக்கு நிறைய அப்படிதான், நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது அது ஒரு மாதிரி ஆயிடுது, அது சரியா நடக்கல, உடனே நம்ம புலம்ப ஆரம்பிச்சோம், ஏன் தேவன் இதை செய்தார், எனக்கு ஏன் இதை அனுமதித்தார், என் வாழ்க்கையில இது ஏன் வந்தது, நான் எவ்வளவு காலம் உள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பேன், நான் எவ்வளவு காலம் இன்னும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன், காலம் போகிறது, வயது போகிறது, சூழ்நிலைகள் போகிறது, ஆண்டவர் எனக்கு ஏன் ஆண்டவரே இது அனுமதித்தீர்கள். யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரியாது, அங்கே இருக்கிறது தம்முடைய சகோதரன், கர்த்தர் அவனை கொண்டு நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறான்னு தெரியாது. தெரியாம தான் இவங்க புலம்புறாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. நிறைய கேள்விகள், இன்னைக்கு நிறைய கேள்விகள் தான், அதிகமான கேள்விகள். எதற்காக, ஏன், இது ஏன் அனுமதித்தீர், என்னுடைய வாழ்க்கையில இது எப்போ முடியும், முடியாதா ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோங்க அப்படின்ற பீக்குல நம்ம போய் பேசுகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இவங்களாம் சாதாரண சகோதரர்கள் தான். யோசேப்பை அடித்தவர்கள், யோசேப்பை வந்து குழியில போட்டவர்கள், யோசேப்பை எகிப்துக்கு விற்றவர்கள் தான். அவர்களை காப்பாற்ற தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி நேர்த்தியாய் நடத்துகிறார். ஆனா அது யோசேப்புடைய சகோதரர்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒரு ஊழியக்காரரை குறித்து பார்க்கிறோம், எலியாவை குறித்து 1 ராஜாக்கள் 19 பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து சொல்றா, ஒரு பொம்பளை எசபெல் வந்து சொல்லுகிறா, நாளைக்கு இந்நேரத்துல நீ உயிரோட இருக்க மாட்டேன்ற வார்த்தை கேட்ட மாத்திரத்துல உடனே அவன் என்ன விஷயத்தை தேவனை நோக்கி அவன் வைக்கிறான்னா, வசனத்துல வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு பயமுள்ள வார்த்தை தான், உடனே அவன் இருதயம் சோர்ந்து போது சாவை விரும்புகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் அநேகர் இருக்கிறோம். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை பயமுறுத்தினா உடனே அந்த நினைவு எப்படி போகுதுன்னா, போதும் ஆண்டவரே, என்ன எதுக்கு மேல என்னால டிராவல் பண்ண முடியாது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்றோம். சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை சொல்லுகிறது, என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். எண்ணிக்கைக்கும் அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருந்தது, அவைகள் என் தலைமயிலும் அதிகமாய் இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் தாவீதுக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு மேல எல்லாமே இருக்கு, என்னால எதுவுமே செயல்படுத்த முடியல,
வாழ்க்கையில என் இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்க இருதயம் சோர்ந்து போயிருக்கா, தேவையற்ற காரியங்களை குறித்து பயந்ததுனால சோர்ந்து போயிருக்கீங்களா? பயப்படாதீங்க. என் ரட்சகராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தொடர்ந்து எலியா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ இந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறது, நீ எழுந்து நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்து கடந்து போ என்று சொல்லி அநேகரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். இன்றைக்கும் உங்களிடத்துல கர்த்தர் பேசுகிறார். நீங்க பார்க்கிற இந்த சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து போகிற இந்த நாள்ல கடந்து போகிற இந்த பயணங்கள் எல்லாமே இது நிரந்தரமானது அல்ல. இது கடந்து போகக்கூடியது. நீங்கள் சோர்ந்து போகாம கடந்து போங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை வெகு தூர பிரயாணத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து அமர்ந்துராதீங்க. எலியா அப்படிதான் சோர்ந்து போனான், அப்படிதான் சாவை விரும்பினான், அப்படிதான் ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று அவன் புலம்பினான். கர்த்தர் அதற்கு பின்பதாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், தேவனாகிய கர்த்தர் எடுக்கிறோம். முதல் ஆதியாகமத்துல முதல் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் எல்லாத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்க முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னா வெறுமையும் ஒழுங்கினமா இருந்தது என்று 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். உடனே கர்த்தர் அடுத்த வசனத்துல சொல்லுகிறது, அந்த ஒழுங்கினத்தையும் வெறுமையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த பூமியில எல்லாவற்றையும் புதிதாய் ஆண்டவர் உருவாக்குகிறார், ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒழுங்கினமா இருக்கு, பலவீனமா இருக்கு, எனக்கு எதுவுமே சரியா இல்ல, நான் சோர்ந்து போயிட்டேன், போங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை சரியா மாறவே மாறாது, எனக்கு எதுவுமே கட்டி எழுப்பாதுன்னா என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாத, சரி இல்லாததே அவர் புதிதாய் எல்லா காரியத்தையும் உனக்காக மாற்றுவார். அதற்கப்புறமா கர்த்தர் சோர்ந்து போல. ஏன் தெரியுமா? ஆதாம் ஏவாள் இருவரையும் கர்த்தர் உண்டாக்கின போது அவர்களும் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அதை சோர்ந்து போல. பசங்க இப்படிதான் பண்ணுவாங்க, ஓகே அப்படின்ட்டு கர்த்தர் இறங்கி வந்து அவர்களுடைய வாழ்க்கையில புது வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கர்த்தர் நடத்தினார். கர்த்தரே சோர்ந்து போகல, நீங்களும் சோர்ந்து போகாதீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லோரும் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். அவர் திரும்ப 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 காரியத்தை உயிர்ப்பித்து நடத்தி கொண்டே இருப்பார். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்க யாரானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில காரியத்தை உயிர்ப்பித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோ யாரெல்லாம் சோர்ந்து போக மாட்டாங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க சோர்ந்து போகவே மாட்டார்கள். ஆமென். நீங்க காத்திருக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமா சோர்ந்து போகாதீங்க. வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதான். நம்ம திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. காத்திருங்க. தேவ சமூகத்துல இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க. இந்த பிரசங்கம் இதுவே கடைசியா இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கப்புறம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எல்லாவற்றையும் புது பலனை தருவார், புது வழியை உருவாக்குவார், புதிய காரியத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொன்றையும் புதுதாய் நடத்துகிற தேவன், புதுசா நடத்துவார். எல்லாமே நியூ திங்ஸ். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சோர்ந்து போவதில்லை. நம் மேற்கொண்டு 28ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். அல்லேலூயா. சோ கர்த்தர் சோர்ந்து போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் எந்த நாளும் எந்த சூழ்நிலையும் இளைப்படைவதில்லை. உங்களுக்காக அவர் எல்லா காரியத்தையும் புதிதாய் உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுகிறது, நீ சோர்ந்து போமா ஜெபம் பண்ணுமா. அடுத்தது நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், ரோமர் 2:7, நீங்க நற்கிரியில செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. எப்பயும் ஜெபம் பண்ணுவீங்களா, அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. எப்பொழுதும் நல்லது செய்வீங்களா, தொடர்ந்து நல்லது செய்யுங்க. என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் உங்களை விடமாட்டார். உங்களுக்காக எழுந்து அருள்வார், பெரிய பெரிய காரியங்களை செய்வார், புதிய காரியத்தை உனக்காக வாய்க்க பண்ணுவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என் தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா சோர்ந்து போனா பலன் குறுகி போகும் என்று வேதம் இன்றைக்கு சொல்லுகிறதே. ஆண்டவரே அப்பா, நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்மை போல செயல்பட கிருபை தருவீராக. நீர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் ஆண்டவரே புதுப்பிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லா சோர்வின் ஆவிகளை கொடுக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தை சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நன்மையை ஆண்டவரே அப்பா காணக்கூடிய கிருபைகளை கண்களையும் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். சுகபல ஜீவனோடு காத்துக்கொள்ளும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கிடங்கள் நீங்கி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
Praise the Lord. God bless you.